ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராப் கூட எண்ணெய் சேர்த்தாமல் எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஊறுகாய் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் சேர்த்திட்டு மேலே உப்பை தூவி விட்டுருங்க. ஒரு 2 நாள் அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் பழத்தில் நல்லா இறங்கும், சீக்கிரமும் கெட்டு போகாது. இன்னும் கொஞ்சம் பழத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சேர்த்திட்டு மறுபடியும் உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. உப்பு கம்மியாக சேர்த்துனீங்கன்னா தான் சீக்கிரம் கெட்டு போகும். ஸோ கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கட்டும். எலுமிச்சை பழம் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாங்காய் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் அப்படியே ஊறட்டும். ஊறினதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 10லிருந்து 15 காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்துக்கோங்க. பெரிய காஞ்ச மிளகாய் தாங்க எடுத்துருக்கோம். சின்னதுன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ பெருசே எடுத்துக்கோங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்துக்கலாம். ப்ரௌன் ஆனதும் அதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கடுகு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சீரகமும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் பவுடர் பண்ணிடலாம். 2 நாள் நல்லா ஊற வச்சோம். பாருங்கள், உப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம பவுடர் பண்ணது எல்லாத்தையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பிளாஸ்டிக், ஸ்டீல் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனால கண்ணாடி பாட்டில்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.